விளங்கியவர். இந்தியர்களின் கனவாய் வாழ்ந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வங்கத்தில் உதித்த தினம் என்று. இவரது மரணம் வேண்டுமானால் சர்ச்சைக்குள்ளானதாக இருக்கலாம். ஆனால் இவரது இந்த சுதந்திரத்திற்கான முழக்கங்களும் போராட்டங்களும் ஐயா புகழ்பெற்றவை. நம் தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தனது உயர்ந்த பதவியையும் படிப்பையும் உதறி தள்ளிவிட்டு தன்னை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். இதனால் இவரை இந்திய மக்கள் நேதாஜி என அன்புடன் அழைத்தனர். நேதாஜி என்றால் தலைவர் என்று பொருள். பல அந்நிய தேசங்களில் அடிமையாய் வாழ்ந்த இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி பயிற்சி கொடுத்தார். நேதாஜி தனது இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்களுக்கென ஜான்சி படைப்பிரிவை தொடங்கி பெண்களையும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். நேதாஜி நமக்கு விட்டு சென்ற பொன்மொழிகள் இதோ. சரித்திரம் மகா சக்தி பெற்றது. அதில் பதிவாகும் ஒவ்வொரு மகத்தான மாற்றமும் அவ்வளவுதானதல்ல. இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுக்கவில்லையே என்று கவலைப்படாதே. நமக்கு உயிர் எனும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நாம் எதையும் சாதிக்கலாம். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவரே உலகை மாற்ற தகுதியானவர். எனக்கு ரத்தம் கொடுங்கள், சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் என இந்திய மக்களுக்கு அறைகூவல் விடுத்தவர். ஆங்கிலேயரை எதிர்த்து ராணுவ ரீதியாக போராடிய மாவீரர் என யாராலும் மறுக்க முடியாது. இந்தியாவின் முதல் ராணுவத்தை கட்டமைத்து இந்தியரின் பெருமையை உலகறிய செய்தவர். மாபெரும் சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்கும் அவரது முயற்சி சற்று பின்னடைவை சந்தித்தாலும் அவரது வீரம் என்றும் போற்றக்கூடியது. சுதந்திரத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நேதாஜி அவர்கள் ஒவ்வொரு இந்தியரின்